ஐந்தாவது நாட்களாக வெள்ளத்தில் சிக்கியுள்ள ஏரல் மற்றும் திருப்பேரை மக்களை மீட்க விரைந்தது 50 பேர் அடங்கிய 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த மீட்பு பணி என்பது நடைபெற இருக்கிறது? மீட்கப்படக்கூடிய பொதுமக்கள் அடுத்தபடியாக எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் அடுத்திருக்கக்கூடிய ஏரல், ஆத்தூர், தென் திருப்பேரை உள்ளிட்ட பகுதிகள் கடும் வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் தற்போது வரைக்கும், அதாவது 5வது நாட்களா அந்த பகுதிகளை விட்டு வெளியேற முடியாவும், சாப்பிட தண்ணி, குடிநீர் அதெல்லாம் இல்லாம தவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது அரக்கோணத்தை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதாவது ஒரு குழுவுக்கு 25 பேர் வீதம் 50 பேர் அந்த பகுதிகளுக்கு விரைந்திருக்காங்க. அதாவது ஏரல் பகுதிக்கு ஒரு குழுவும், திருப்பேரை பகுதிக்கு ஒரு குழுவும் தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கு. அந்த திருப்பேரை பகுதி மக்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த பிறகு ஒரு குழுவானது ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்காக செல்ல இருக்கிறதா தேசிய பேரிடர் மீட்பு குழு அதிகாரிகளும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர், அதாவது MRC என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரர்களும் விரைந்திருக்கிறாங்க. தற்போது அவங்க புளியங்குளம் பகுதியை கடந்து ஏரல் நோக்கி சென்று கொண்டு இருக்காங்க. இந்த குழுவில் சுமார் 50 பேர் கொண்ட வீரர்கள் இருக்கிறாங்க. இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு வீரர்களும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குழு இந்த வீரர்களும் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு விரைவில் அவர்கள் மீட்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் அனைவரும் ஒரு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையின் மூலமா அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் வழங்கப்பட இருக்கிறதா நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.